அன்பு கண்மணியும் சேர்ந்து வெண்ணிலா பத்தின உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு, வெண்ணிலாவ ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஹைப் பண்ணிருங்க. இங்க எல்லாரும் ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு போலீஸ் வராங்க. போலீஸ் வரத பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா போலீஸ் கூட வருது வேற யாரும் இல்ல, சேகர் தான். சேகர பார்த்து வெண்ணிலா ரொம்ப பதட்டத்தோட நின்னுட்டு இருக்காங்க. இவன் எதுக்கு போலீஸோட வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்துல பாட்டியும், "இவன எதுக்கு நீங்க கூட்டு வந்திருக்கீங்க? மறுபடியும் எங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை தர்ற மாதிரி பண்ணானா? அதனால தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கறாங்க. "இல்ல மேடம், இவன உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்டதும் பாட்டி இருந்துட்டு, "ஆமா, இவன் எங்க வீட்டு பிள்ளைங்கிட்ட பிரச்சனை பண்ணான்னு நாங்க தானே போலீஸ்க்கு அனுப்பிவிட்டோம். அப்படி இருக்கும்போது வெளியில வந்து மறுபடியும் பிரச்சனை பண்றானா?" அப்படின்ட்டு பாட்டி கேட்கறாங்க. "இல்ல மேடம், உங்க மருமகள ஆக்சிடென்ட் பண்ணதே இவன் தான் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. இத கேட்ட பாட்டி, "இவன் தான் என் மருமகள ஆக்சிடென்ட் பண்ணானா? ஏய், இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணு மேல கைய வச்சிருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி செம கோவமா பேசுறாங்க. உடனேவும் சேகர் இங்க இருந்துகிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, "மேடம், இவன் இந்த வீட்ல உள்ளவங்க யாரோ சொல்லி தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. உடனேவும் சேகர், "நீ யாருன்னு கைய காட்டு" அப்படின்னு சொல்லி போலீஸ் சொன்னதும் வெண்ணிலாவ கைய காட்டுறாங்க. உடனே வெண்ணிலா இருந்துட்டு, "நான் என்ன பண்ணேன்? இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இவன முன்ன பின்ன எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது இவன்கிட்ட நான் ஆக்சிடென்ட் பண்ண சொன்னேனா? அதுவும் ஆன்ட்டிய" அப்படின்ட்டு வெண்ணிலா நடிக்கிறாங்க. உடனே சேகர் இருந்துட்டு, "என்ன மேடம் நடிக்கிறீங்க? நீங்க தானே கண்மணிய ஆக்சிடென்ட் பண்ண சொன்னீங்க. நான் கண்மணிய தான் டார்கெட் பண்ணேன். இடையில அந்த பெரியவங்க மாட்டிக்கிட்டாங்க" அப்படின்னு சேகர் சொல்றாங்க. இத கேட்டு அன்பும் கண்மணியும் ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. அன்பு இருந்துட்டு, "கண்மணி மேல உள்ள கோவத்தினால கண்மணியே கொல்ல துணிஞ்சிருக்க நீயி" அப்படின்னு சொல்லிட்டு சேகர கோவமா அடிக்க போறாங்க. உடனேவும் சேகர் வந்துட்டு, "சார், நான் உண்மைய சொல்றேன். கண்மணிய ஏதாவது பண்ணணும்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா, இந்த வெண்ணிலா சொன்னதுனால தான் நான் அந்த ஆக்சிடென்ட் பிளானே போட்டது. வெண்ணிலாவும் தான் இதுக்கு உடந்த" அப்படின்னு சொல்லிட்டு சேகர் சொல்றாங்க. இது கேட்டுட்டு அன்பு வெண்ணிலாவ 4 அற அறையுறாங்க. "ஏன்டி, உனக்கு ஃப்ரெண்டா இருந்தது தான் அவ செஞ்ச பெரிய தப்பு. இப்ப கண்மணி ஆக்சிடென்ட் ஆகி அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நீ என்னுடைய வாழ்க்கையில வந்துரலாம்னு நினைக்கிறியா? அதெல்லாம் கனவுல கூட நடக்கவே நடக்காது. இங்க பாரு, இனிமேலும் என் கண்மணியோட வாழ்க்கையில நீ தலையிட என்னால பொறுத்துக்க முடியாது. பாட்டி, இன்னுமா இவ இந்த வீட்ல இருக்கட்டும். முதல்ல இவள வெளியில அனுப்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அன்பு உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, "அவங்கள வெளிய அனுப்ப வேண்டாம். நாங்க கூப்பிட்டு போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து வெண்ணிலா கூட்டு போறாங்க. "பாட்டி, நான் எதுவும் பண்ணல பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் பாட்டி இருந்துகிட்டு அமைதியா நின்னு, "வெண்ணிலா இப்படிப்பட்ட பொண்ணா?" அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அன்பு இருந்துகிட்டு, "இவள சும்மா விடாதீங்க. தூக்குல போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.